Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல பாசிப்பயிறு சேமியா வச்சு ரொம்பவே வித்தியாசமான முறையில பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல சுவையா இருக்கும், வித்தியாசமான முறையில இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1/2 கப் பாசிப்பயிரை வந்து 2 முறை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுவே வந்து நீங்க சட்டுன்னு செய்ய போறீங்க அப்படின்னா ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க குக்கர்ல கூட போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல பூக்க வெந்துடும். இதை வந்து நான் ஓப்பன் பாட்லேயே வந்து சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து வேக வைக்க போறேன். பாசிப்பயிறு வந்து ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. லைட்டாக அந்த பூ போல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முழுக்க வெந்திருக்கணும். அதே சமயத்தில் ஃபுல்லாக வந்து குழைய வெந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கணும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போய் தேங்காய் அந்த நெய்யில் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 20 போல் முந்திரி பருப்பு, 20 போல் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச திராட்சை நல்லா பலூன் போல் உப்பி வரட்டும். முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். இப்போ வறுபட்டுடுச்சு. நெய்யை நல்லா வடிகட்டிட்டு இதை மட்டும் நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததா அதுலேயும் நெய் இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ நிறம் மாறி வந்த பிறகு எந்த கப்பால் சேமியா அளந்தீங்களோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சேமியா நல்லா வெந்து வரட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்க, சேமியா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த பாசிப்பயிறு, அதையும் சேர்த்துக்கணும். கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இது வந்து அந்த சுத்தமான பொடி வெல்லம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதுவே வந்து கட்டி வெல்லமாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா அதில் அந்த தூசு துரும்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு சேமியா, 1/2 கப் பாசிப்பயிறு, அதனால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் போல் இதை வந்து கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பாசிப்பயிறு நல்ல அழகாக வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சி போகலை. அதே மாதிரி சேமியாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம முந்திரி பயிறு எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு சுவையான சேமியா பாசிப்பருப்பை வச்சு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சடனாக ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் செய்து கொடுக்கலாம். வித்தியாசமான சுவையில் இருக்கும். இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.